இது எல்லாம் தான் என்னோட பிசியோட காம்பனன்ட்ஸ். ப்ராசஸர்ல Intel Core i7 14700K எடுத்திருக்கேன். இது 20 கோர் ப்ராசஸர், 8 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், 12 எஃபிஷியன்சி கோர்ஸ் இதுல இருக்கு. அப் டு 5.2 GHz மேக்ஸ் டர்போ ஸ்பீட் இருக்கு. 33 MB கேஷ், 28 த்ரெட்ஸ், 250 வாட்ஸ் அளவுக்கு TDP பிடிக்கும். இது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு NVIDIA RTX 4080 சூப்பர் எடுத்திருக்கேன். Zotac-ஓட Trinity White Edition இது. இதுல 16GB GDDR6X VRAM இதுல இருக்கு. 256 பிட் பேண்ட்வித், AV1 என்கோடர்ஸ், லேட்டஸ்ட் NVIDIA டெக்னாலஜிஸ் லைக் DLSS 3.5 எல்லாமே இதுல இருக்கு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டுல 3 டிஸ்ப்ளே போர்ட் 1.4 இருக்கு, ஒரு HDMI 2.1 போர்ட் இருக்கு. இது கிட்டத்தட்ட 3 ஸ்லாட் இடத்த பிடிக்கும். 3 ஃபேன் நமக்கும் கொடுத்திருக்காங்க ஃபார் மேக்ஸிமம் கூலிங். RAM-ல XPG Lancer White Edition வச்சிருக்கேன். இது 16GB மாடியூல், 2 ஸ்டிக் வச்சிருக்கேன். இது வந்து 6000 மெகா டிரான்ஸ்ஃபர்ஸ் per செகண்ட் சப்போர்ட் பண்ற RAM. Expo, XMP, ஓவர்க்ளாக்கிங் மோட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். RGB கண்ட்ரோலும் நம்ம இதுல பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம மதர் போர்டு பார்த்தோம்னா ASRockல இருந்து Z790 மதர் போர்டு எடுத்திருக்கேன். இது LGS 1700 சாக்கெட் உள்ள மதர் போர்டு. இன்பில்டாவே Wi-Fi 6E அண்ட் Bluetooth 5.3 இதுல சப்போர்ட் பண்ணும். பேக் IO பார்த்தோம்னா நிறைய போர்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 8 USB 3.2 போர்ட்ஸ் பின்னாடி இருக்கு. ஒரு USB-C 3.2 Gen 2x2 போர்ட். அப்புறம் ஃப்ரண்ட் பேனலுக்கு ஒரு USB 3.2 Gen 1 சப்போர்ட் பண்ணும் USB-C-ல. அதே மாதிரி 4 USB 3.2 Gen 1 சப்போர்ட் பண்ணும். 4 DDR5 RAM ஸ்லாட் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 4 NVMe ஸ்டோரேஜும் நம்ம இதுல வச்சுக்கலாம். PCIe 5 சப்போர்ட் பண்ற ஒரு NVMe ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம். இல்ல PCIe 5 சப்போர்ட் பண்ற கிராஃபிக்ஸ் கார்டும் நம்ம போட்டுக்கலாம். IO ஷீல்ட் இன்பில்டாவே இதுல இருக்கும். அப்புறம் RGB எனேபிள்ட் மதர் போர்டு இது. பவர் சப்ளைல பார்த்தோம்னா Corsair RM1000E எடுத்திருக்கேன். இது வந்து 1000 வாட்ஸ் பவர் சப்ளை, 80+ கோல்ட் ரேட்டிங்கும் இதுல இருக்கு. இது வந்து ATX 3.0 ஸ்டாண்டர்ட்ஸ்மே சப்போர்ட் பண்ணும். அதாவது இந்த புதுசா வந்த NVIDIA யூஸ் பண்ற 12 வோல்ட் ஹை பவர் கேபிளுமே இதுல வந்து நம்ம டைரக்டாவே போட்டுக்கலாம். அடாப்டர் எதுவுமே தேவையில்லை. கூலர்ல பார்த்தா NZXT Kraken 360 AIO கூலர் நம்ம போயிருக்கோம். அதுல வந்து 360 mm ரேடியேட்டர் ஃபேன்ஸ் இருக்கு. அப்புறம் 3 NZXT F120 ஃபேன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இன்பில்டாவே ஒரு கண்ட்ரோலரும் இருக்கு, அந்த RGB கண்ட்ரோல் பண்றதுக்குமே. பிளஸ் இன்பில்டா வர நம்ம டிஸ்பிளேயும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு அந்த ஒரு ஹெடரும் கொடுக்குறாங்க USB கண்ட்ரோலர் வச்சு. இந்த டிஸ்பிளேல நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நம்ம போட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வேணுங்கிற போட்டோ, இல்ல இமேஜஸ், இல்ல ஜிஃப், அந்த மாதிரி எது கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸ்டோரேஜுக்கு நான் வந்து Crucial BX 500 2TB SATA SSD போயிருக்கேன். பிளஸ் ஒரு Crucial P3 NVMe ஸ்டோரேஜும் போயிருக்கேன். அது வந்து 4TB. இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம கேஸ் இங்கே பார்த்தோம்னா NZXT H6 Flow RGB கேஸ், அதுவுமே ஒயிட் தான். இதுல வந்து கிட்டத்தட்ட 9 ஃபேன் கிட்டத்தட்ட நம்ம போடலாம். 3 ஃபேன்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட்டாவே வந்துடும். அது ஒரு சைடு கிராஸ்ல இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். அந்த 3மே F120 சொல்லக்கூடிய இதே டைப் ஆஃப் ஃபேன்ஸ் தான். இந்த நம்ம AIOல இருக்கிற ஃபேன்ஸ் தான். அது வந்து 3 ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் மேலே வந்து நம்ம 3 ஃபேன்ஸும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு 360 mm ரேடியேட்டரும் போட்டுக்கலாம். இல்லைன்னா அப் டு 2 140 mm ஃபேன்ஸும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை அந்த மாதிரி ரேடியேட்டர் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். பேக்கில் ஒரு 120 mm ஃபேன் போடுற அளவுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது. கீழே பார்த்தோம்னா 2 140 mm ஃபேன்ஸோட அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு மிட் டவர் ATX டூவல் சேம்பர் கேபினெட். ஆக்சுவலி இந்த டூவல் சேம்பர்னால நமக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்குது. நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பேக் பிராக்கெட் மாட்டுறதுக்கோ எல்லாமே. ப்ளஸ் இது வந்து ஃபிஷ் டேங்க் மாடல் கேஸ்ன்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்லையும் சைட்லையுமே நமக்கு வந்து டெம்பர் கிளாஸ் கொடுத்து இந்த டிரான்ஸ்பரண்டா நம்ம காட்டுறாங்க. இதனாலே ஃபிஷ் டேங்க்னு சொல்றாங்க. மானிட்டர்ல மெயின் மானிட்டரா Samsung Odyssey G7 27-inch கர்வ் டிஸ்பிளே நான் யூஸ் பண்றேன். இது வந்து 240 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மானிட்டர். இதுல G-Sync FreeSync Premium சப்போர்ட் பண்ணும் ஃபார் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்ஸ்க்கு. இந்த டிஸ்பிளேல 2 டிஸ்பிளே போர்ட் 1.4 நம்ம போடலாம். அதே மாதிரி 1 HDMI 2.0 போடலாம். மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், ஸ்டோரேஜ் இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வச்சிருந்தேன். ஸோ அதனால இந்த பட்ஜெட்ல நான் கன்சிடர் பண்ணல. இந்த PC அசம்பிள் பண்ற வீடியோ நம்ம டெக் சேனல்ல போட போறோம் கூடிய சீக்கிரத்துல. ஸோ ஸ்டே டியூன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.